ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் ராட்டை நேயர்களே, வணக்கம் பாஸ்கர், வணக்கம். ம். அஹ், சீசன் மீறல் முப்பத்தி அப்படின்னு. ஒன்பது ஆமா, மீறல் என்கிற எபிசோட். தலைப்புல பேசுறோம். தொடர்ச்சியா பேசணும்னு டீக்ரோத் புஸ்தகத்தை மையமா வச்சு தான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் நேரடியாக பேசப்படாத அஹ், விஷயங்களை இங்க பாட்காஸ்ட்ல சொல்றோம். அஹ், ஏன்னா நிறைய பேர் அது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி இருக்கு, ரொம்ப ரத்தன சுருக்கமா இருக்கு, பொருள் மாதிரி இருக்குலாம் உங்ககிட்டயும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக் என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஆமா. எபிசோட்ல சொன்னா நல்லா இருக்கும். இது வரைக்கும் அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு ஆமா. உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கு? அதான் இவர் யுவா பேசினாரு. அஹ், ரத்னவேலுடைய அண்ணன் அவர் வாங்கினதும் வாசிச்சு பேசினாரு. நவீன்குமார் பேசினாரு. ம். ஒரு வார்த்தை கூட தேவையில்லாத வார்த்தை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணலை அப்படின்னு அவர் சொன்னார். யுவா ம். இன்னொன்று, ரொம்ப அழுத்தமான சப்ஜெக்ட் ம். எல்லாமே அப்படின்னு. அஹ், ஏன்னா புத்தகத்தை ரொம்ப, என்ன சொல்றது, அஹ், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம சிலருக்கு வந்து பதனி குடிக்க பிடிக்கும், சிலருக்கு பாகா சாப்பிட பிடிக்கும், சிலருக்கு சர்க்கரை வெல்லம் பிடிக்கும். அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் கல்கண்டா மாறிடும். அந்த மாதிரி விஷயம் கண்டென்ஸ் ஆக ரொம்ப செறிவாயிரும். எல்லாருக்கும் அந்த இனிப்பு ஒத்துக்கமானு தெரியாது இல்லையா? இந்த ம். சீசனை தொடங்கினது காரணமாக தான் எல்லாருக்கும் அவ்வளோ அழுத்தமானதும் உள்ள போனோம்னா கொஞ்சம் நிறைய முன் தயாரிப்புகள் வேணுமா இருக்கும். களத்தில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புதுசாக தொட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓவர் ஷூட் டேவே கேள்விப்படாதவங்க நிச்சயமாக பிளானட்டரி பவுண்டரிஸோ இல்லை அதுக்கு அடுத்தடுத்த வர இது வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதற்காக தான் ம். கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்தலான்றதுக்கு தான் இங்கே பேசிடலாம் அப்படின்னு ஒன்று. எனக்கு வந்து ஃபீட்பேக்ல ரெண்டு ஃபீட்பேக். ஒன்று வந்து நீங்க இன்னும் கூட கொஞ்சம் இதுவா எழுதி இருக்கணுமோ, அதிகமா எழுதி இருக்கணுமோ அப்படின்னு. ம். நாம எழுதுறது வந்து அந்த 60 பக்கம் 70 பக்கத்துக்குள்ள முடிக்கணும்ன்றது வந்து நாங்க கொஞ்சம் தீவிரமா இருக்கோம். இந்த ஒரு தலைப்புல எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ம். அப்படின்னு சொல்லி சொன்னேன். ம். ரெண்டாவது ஃபீட்பேக் வந்து ஒரு தம்பி இப்போ நேற்று படிச்சுட்டு, ம். அவர் வந்து முழுக்க முழுக்க தமிழர் தான், ஆனா அமெரிக்காவில் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர். ம். அவர் படிச்சுட்டு அதான் அவர் பேசும்போது சொன்னார், ம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே, ம். எனக்கு சில பிரச்சனைகள் உண்டு. என்னன்னா, எப்படி நாம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது ம். அமெரிக்காவில் இருந்து வர பல பேரும் வந்து இந்தியாவுக்கு தீர்வு எல்லாம் நாங்கள் கொடுப்போம்ல நினைப்பாங்க. ம். எங்கிட்டயும் சில பேர் கேட்பாங்க இங்க இந்தியாவில். ம். ஆனா எனக்கு வந்து அடிக்கடி தோணுது என்னன்னா, நான் வந்து ரூட்லெஸ், அதாவது வேர்கள் இல்லாதவன். எங்க ம். அப்பா வந்து எக்கனாமிக் மைக்ரண்ட் அப்படின்னாரு அவரு. ம். அஹ், எங்க அப்பா வந்து வேலை தேடி அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்தவர். ம். நான் அதனால அங்கதான் பிறந்து வளர்ந்துருக்கிறேன் முழுக்க. ம். ஸோ நான் வந்து நிலத்தோட சம்பந்தம் இல்லாத, நிலத்திலிருந்து அப்பாற்பட்ட மைக்ரண்டாக பிறந்ததுனால ம். நிலம் நிலம் சார்ந்த விஷயங்களோ அல்லது மக்களுக்கு அந்த ஒரு புரிதலே, எனக்கு வந்து அந்த உணர்வே இல்லாம, ம். நான் என்னதான் இன்டெலெக்சுவலா அதை புரிஞ்சிட்டாலும் கூட ம். அந்த உணர்வு பூர்வமா அதை நான் வந்து அனுபவிக்காம, நான் வந்து மக்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னாரு. ம். அவரு நம்மளுடைய அந்த இரண்டாவது அத்தியாயத்தை படிச்சுட்டு, ம். இது எக்ஸாக்டா நான் சொல்ல வர விஷயத்த நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆனா ம். இன்னும் தெளிவா சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதை படிக்கும்போது. ம். இதுல தான் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கு இந்தியாவில். இதெல்லாம் யாரும் வேலை செய்யறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இதை ம். படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. நேற்று ம். எஸ்எம்எஸ்ல அமைச்சிருந்தாரு அவரு. ம். அதுதான். ஸோ அது மாதிரி நிறைய வித்தியாசமான, என்ன சொல்றது, இது வந்திருக்குன்றது மாத்திரம் தெரியுது நமக்கு ம். வந்து. ஆனா இதுக்கான தேவை இருக்குன்றது மாத்திரம் மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து ம். தெளிவுபடுத்திட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்றதெல்லாம் கேட்கும்போது ம். இதற்கான தேவை இருக்குன்றது மாத்திரம் புரியுது. ம்.
இன்னும் நிறைய ஃபிசிக்கல் காப்பியும் ஆர்டர் போடுறாங்க. ம். அதுலேயும் நம்ம கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் இதை ஏன் ரொம்ப கமர்ஷியலாக இது வரைக்கும் நம்ம யோசிக்கல. பட் அதை தொடர்ச்சியாக செய்யணும்னா சில விஷயங்களை செஞ்சுதாகணும். அஹ் எப்படி வலைத்தளத்தில் வாங்குறாங்களோ அதேமாதிரி ஃபிசிக்கல் காப்பிக்கும் மக்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்குது. பார்ப்போம், தொடர்ச்சியாக செய்யணும். இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நம்ம அகம் சார்ந்த மாற்றம் ஏன் அவசியம்? ஏன்னா டீக்ரோத்துங்கிறது நம்ம வரியிலே சொல்லியிருப்போம். ஆஹ் வறுமையை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய வகையான பேச்சு இல்லை. இ- நமக்குன்னு ஒரு ஐடியா ஆஃப் என்எஃப் மாதிரி எந்த எல்லையில் நிற்கணுன்ற ஒரு சுய கட்டுப்பாடு தனி மனிதனுக்கு வேணும், சமூகத்துக்கு வேணும். அது இயற்கையோடைய ஒத்திசைவில் இருக்கணும். அதனுடைய ஃபேஸில் அதனுடைய ஹார்மனியில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முதல் பக்கத்திலே சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு தயாரிச்சிக்கணும்னா வெளியில் தயாரிப்பை விட உள்ள நிறைய தயாரிச்சிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அடிப்படையிலே ஒரு மற்ற ஊர்கள் எல்லாமே வெளியிலிருந்து பேசி உள்ள விஷயங்களை வளர்த்தெடுப்பாங்க. நமக்கு நம்மளுடைய தொன்மத்திலும் சரி பண்பாட்டிலும் சரி முதல்ல அக வாழ்க்கையிலிருந்து தொடங்கி தான் புற வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு காலைல பேசுன மாதிரி ம். திடீர்னு வெத்தலையை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா வெத்தலைன்றது ஒரு ஒரு விவசாய பொருள், விளைபொருள். அதுக்கு பிறகு அது ஜீரணிக்கிறதுக்கு மருத்துவத்துக்கு இருக்குன்றதை தாண்டி அது ஒரு 2000 வருஷமா மக்களுடைய வாழ்க்கையில இலக்கியத்துல ஒவ்வொரு நிகழ்வுலையும் தொட்டு 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 வருது. ஆனா அதை ஒரு லக்ஸுரி. இப்போ வெத்தலை போடணும்னா சும்மா எல்லாம் வேலை செஞ்சுன்னு போட முடியாதுல்ல, சமைச்சிக்கின்னு போட முடியாது, படிச்சுக்கிட்டு போட முடியாது, அப்படி இப்பெல்லாம் போட்டுன்னு இருக்க முடியாது. வெத்தலை போடணுன்றது ஒரு ஒரு சௌகரியமா உட்காந்துக்கிட்டு தான் செய்ய முடியும். அதுக்கு ஒரு தயாரிப்பு இருக்கு அப்படின்லாம். அப்போ அதை ஒரு லக்ஸூரியா மென்ஷன் பண்ணியிருக்கு மணிமேகலை. கோல்டுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க அதை. கலை இலக்கியத்தை முதல்ல வச்சுட்டு 2வது வெத்தலையை வச்சுட்டு 3வது கோல்டு வைக்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல போது ஆச்சரியமா இருந்தது. அப்போ அகம் சார்ந்த திருத்தம் வருது வாழ்க்கையில அவங்களுக்கு. இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பின்னாடி இருந்து எடுக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் நேரத்தை பற்றியும் சரி, நுகர்வு பற்றியும் சரி, மனித உறவுகள் பற்றி, பசி பற்றி. எனக்கு தெரிஞ்ச உலகளாவிய இலக்கியங்களில் பசியை பற்றி அதிகம் பேசுனது நமக்கு இங்கே தமிழில் அதிகம் கிடைக்குது. மற்றவங்களாம் அறம்னு பேசும்பொழுது பட்னியை கிடக்கிறத நோக்கி எல்லாம் தவம்னு சொன்னப்போ பட்னிக்கு சோறு போடுறத தவங்கிறாங்க இங்கே தமிழ் இலக்கியத்தில். ம். தவம்ன்றது ஏதோ ஒன்று, அதான் தான தவம் அப்படின்றத திருக்குறள் மாதிரி வந்த நீதி நூல்லையும் அதான் இருக்கு, சங்க இலக்கியங்கள்லையும் அதான் இருக்கு, சங்கம் மருவிய காலத்துலையும் அதான் இருக்கு, மாடர்ன் வரைக்கும் அதான். பசிங்கிற சாப்டர் அதிகம் எழுதி தள்ளப்பட்ட ஊராக இருக்கு. காரணம் மற்றவங்கெல்லாம் பட்னி கிடந்து தலைகீழ் நின்ன காலகட்டத்தில் பசியை போக்குறதே ஒரு தவம், ஒரு அறம்னு இங்கே சொல்றது நமக்கு இருக்கு. அதனால முதல்ல இன்டர்னல் சேஞ்ச், அந்த அக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், அது அது அகத்திலிருந்து எழக்கூடிய காதலோ அரசியலோ அறமோ அல்லது ஞானம் சார்ந்த வீடு பேறு சார்ந்த விஷயங்களோ உள்ள இருந்து வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது தான் நம்ம மென்ஷன் ஆயிருக்கு. அதனால இந்த பொருளாதாரமும் சரி அரசியலும் சரி நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல உள்ள இருந்து நிறைய மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அந்த உள்ள இருந்து என்ன நிகழ மாற்றம் தான் சமூகத்துல இந்த சூழலியல் சார்ந்த அரசியல் பேசுறது கூட அந்த இன்டர்னல் சேஞ்ச் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கதான் அறிமுகமா நான் பார்க்கிறேன் இந்த எபிசோடுக்கு. ம். ம். எனக்கு மீண்டும் மீண்டும் இதுல நான் முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கலாம். நம்ம இன்னொரு எபிசோட்ல பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் இதை பத்தி. ஆஹ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமா இருந்தாலும் அது ஒரு அரசு கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு அதை நிர்ணயம் பண்றதோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதோ ஒரு அரசினுடைய ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு ஆஹ், ஏதோ ஒரு கட்டுப்பாடு தான் இந்தியாவை காப்பாத்துது அப்படின்றத நான் நம்பல. ம். இந்தியாவில்
சமூகத்துல எல்லாரும் சில விஷயங்களை, சில கோட்பாடுகளை நம்பி அதை வந்து அவங்களே வந்து யாருடைய உந்துதல் சக்தியும் இல்லாம அவங்களே அதை கடைபிடிக்கிறாங்க. அதனாலதான் இந்த சமூகம் இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா உலகத்திலேயே இதுதான் இந்த இந்த தரவு தான் நம்ம முன்னாடியே ரொம்ப டீட்டெயில்டா கூட பேசியிருக்கோம். ஆமா. பல நாடுகள்ல இருக்கக்கூடிய சிட்டிசன் டு போலீஸ் ரேஷியோ, ம். எத்தனை குடி மக்களுக்கு எத்தனை போலீஸ்காரங்க இருக்கிறாங்க லா அண்ட் ம். ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே ஹையஸ்ட் இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்கா. ஆமா. இந்தியாவில் ரொம்ப குறைச்சலா இருக்கு. ம். இந்தியாவோட சின்ன நாடுகள், பல நாடுகளை விட இந்தியா குறைச்சலா இருக்கு. ம். அது ஏன்னு பார்த்தோம்னா, அப்போ இங்க லா அண்ட் ஆர்டர் யார் மெயின்டைன் பண்றாங்க இந்தியாவில்? அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டிலேயே வந்து இவ்வளவு போலீஸ்காரன் தேவைப்படுறான் அப்படின்னா, இந்தியாவில் யார் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களால மெயின்டைன் பண்றது தான். மக்களாக வந்து இது இல்லை, இது சரி, இது தவறுன்னு சொல்லி அவங்களா உணர்ந்து அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறாங்க. ம். அதே சமயம் பல சட்டங்கள் வந்து அரசாங்கம் என்ன போட்டாலுமே கூட அதை மீறாத விதிகள் வந்து மீறித்தான் நம்ம மக்கள் செயல்படுறாங்க. அந்த இடங்கள்ல மக்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு விதியை நாம ஏன் ஏற்படுத்துறோம் அப்படின்னு அரசாங்கங்கள் சிந்திக்க வேண்டுமே தவிர, அந்த இடத்துல வந்து ஐயோ மக்கள் விதிகளை ரொம்ப ஓவரா மீறுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டிராஃபிக் ஒரு உதாரணம். இப்படி இன்னைக்கு ம். காலையில தான் படிச்சுட்டு இருந்தேன். ம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்கு. ம். எவ்வளவு ஒரு அப்பத்தமான விஷயம்! அதான் நான் ஒரே வரியில் தான் எழுதியிருந்தேன். ம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு. ம். ஏன்னா சாலை விதிமுறைகளை கடைபிடிக்கணுன்ற ஒரு அந்த ஒரு சமூக, அது வந்து ஒரு சமூக கோட்பாடாக யாரும் இங்கே கடைபிடிக்கிறது கிடையாது. ம். இங்க வந்து ஒரு ஒரு சந்திப்புல வந்து ஒரு 5 விதமான லீகலி பர்மிட்டட் 5 விதமான டேர்னிங் இருக்குது அப்படின்னா, நம்மால 15 விதமான டேர்னிங் எடுப்பாங்க. அது வந்து ரொம்ப இயல்பாக இங்க நடக்கக்கூடியது. அது மாதிரி பல விதிகளை வந்து நம்ம நிறையவே இங்க மீறோம். நான் இது எதுக்கு வந்து இது ஒரு உதாரணமா சொல்றேன்னா, ம். நமக்கு சமூகத்துல மக்கள் மாற்றம், மனமாற்றம் நடந்து அவங்களாம் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரே தவிர எந்த விதமான மாற்றமும் வராது. ம். அதனாலதான் வந்து இங்க இருக்கக்கூடிய சமூக சிந்தனையாளர்கள் பலருமே வந்து அவங்க சமூகத்துல வந்து நம்ம தேசிய அளவுல நம்ம பலவிதமான சட்டங்களை எடுத்துட்டு வந்தாலும் அதோடு சேர்ந்து இணைஞ்சு கூடவே வந்து அரசியல் ரீதியாக மாத்திரமே பண்ணா போராதுன்றதுனாலதான் தனிநபர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தணும். அதுக்கு சில பேர் ஆன்மீகத்தை பயன்படுத்தி இருக்காங்க. சில பேர் அதற்கு வந்து வாலண்டரி ஒர்க், அதாவது ஒரு சமூக சேவையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமாக சமூகத்துல தான் மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வரணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நுகர்வு கலாச்சாரத்துல நான் நேற்று அந்த ராட்டை பண்றாங்க இல்லையா, இந்த ஆமா. ராட்டையில நூல் நூக்குறது, சர்க்கா. அதுக்கு சர்க்காக்கு முன்னாடி இந்த இது தானே? சர்க்கா சர்க்கா ம். ராட்டை. ம். அஹ், இந்த சச்சுன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் நேற்று ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருந்தார். ம். மைசூரை சேர்ந்தவர். ம். அவரோட ம். பேசிட்டு இருந்தேன். ம். அவர் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரம் சொன்னார். அவர் என்ன ம். சொல்றாருன்னா, நானும் ம். என் மனைவி 2 பேரும் ம். 1.5 மணி நேரம் காலையும் 1.5 மணி நேரம் மாலை, ம். மொத்தமாக ஒரு நாள்ல 3 மணி நேரம் ம். நாங்க ஒரு ஆள். 2 பேரும் நூல் நூக்குறோம். ம். என்ன, இந்த ம். ஒரு 3 மணி நேரம் நாங்க தினம் நூல் நூக்குறது, 10 மாதங்களில் நாங்க நூக்கக்கூடிய நூலானது 2 நெசவாளர் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மாசங்களுக்கு வேலை கொடுக்க முடியுது. ம். ம்.
அந்த நூலை வச்சு 2 நெசவாளர் குடும்பங்கள் 2 மாசத்துக்கு அவங்களால நெசவு ம். பண்ண முடியும். ம். இரண்டாவது அவர் என்ன சொல்றாரு, அரசாங்கம் வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு சராசரியாக ஒரு மீட்டருக்கு ரூ. 30 கொடுக்குது. ம். நான் 10 மாசத்துக்கு ஒரு தடவை நெசவாளர்கள்ட்ட போய் இந்த நூலை கொடுத்து அதை வந்து துணியா நெஞ்சு வாங்கும்போது, ம். நான் வந்து வெளியில என்னால விற்க முடியுது, நான் வந்து நானே பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றதுனால ம். ரூ. 100 கொடுக்குறேன் ஒரு மீட்டருக்கு. ம். அதாவது அரசாங்கம் வந்து எவ்வளோ இதுக்கான லேபர் வேஜா கொடுக்குதோ ம். அது மாதிரி 2 மடங்கு அதிகப்படுத்தி 3 மடங்கு அது மாதிரி கொடுக்க முடியுது என்னால. ம். அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணுமே இல்ல, அங்கங்க ஒரு கிளஸ்டரா ஒரு 10 பேரு தினத்துக்கு 2 மணி நேரம் நூல் நூத்தாங்கன்னா கூட அவங்களால பல நெசவாளர் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட தமிழகத்துல வந்து இந்தியாவிலேயே நெசவாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலத்தில் ம். தமிழகமும் ஒண்ணு. ஆமா. ஆஹ் கிட்டத்தட்ட 35 ல இருந்து 40 லட்சம் நெசவாளர்கள் இன்னைக்கும் கைத்தறியில நெசவு பண்றவங்க இருக்கிறாங்க இந்தியா முழுக்க. ம். அப்படி இருக்கும்போது இவர் சொன்னது எனக்கு இதுல பல தளங்கள்ல இது எவ்வளவு முக்கியமான ஒரு, அதாவது இன்னைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியல, வேலை வாய்ப்பு உருவாக்க முடியலன்னு சொல்றோம். ம். ம். ஒரு ஐடி கம்பெனி வந்து சராசரியாக ஒரு வேலையை உருவாக்குவதற்கு அவங்களுக்கு தேவையான முதலீடு சிஸ்டம்ஸ் வெறுமா ஒரு ஆளை வந்து வேலைக்கு அமர்த்துறதுக்கு ம். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஆமாம்மா. அந்த ப்ராசஸை ஒரு ஆளை வந்து அட்வர்டைஸ் பண்ணி அந்த ஆளை கூப்பிட்டு அவருடைய இதை வந்து பரிசீலனை பண்ணி அவரை இன்டர்வியூ பண்ணி அவரை வேலையில் எடுக்கிறதுக்கு ம். ஒவ்வொரு ஐடி கம்பெனியும் சராசரியாக 35,000 ல இருந்து 80,000 ரூபாய் செலவு பண்றாங்க. ம். அதற்கப்புறம் அவர் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 ல இருந்து 30% வந்து அவங்களுக்கு இது கொடுக்க வேண்டியிருக்கு, எக்ஸ்ட்ரா ம். அவங்களுக்கு செலவு. அவருக்கு ஆமா. வந்துட்டு போறாருன்னா ஐடி கம்பெனில எல்லாம் இருக்கும் இல்லையா, காருக்கான செலவு, அவருக்கு உணவுக்கான செலவு, அவருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி, அந்த ஏசி லைட்டிங் உட்கார்றதுக்கு இடம் எல்லாம். கம்பெனிக்கு தனியா குடுக்குறது இவ்வளோ இருக்குல்ல. செஸ்ல வந்தா அதுக்கு தனி டாக்ஸ் கட்டு, அதுக்கு வாட்டர் இது, ஆ எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ஃபண்டிங்கு. இருக்கு ம். இல்லையா. இப்போ நான் தான் யோசிச்சேன், நெசவாளர்களுக்கு 2 பேரு, ஆனா அந்த 2 பேர் வந்து தினம் தினம் வந்து நான் அந்த 3 மணி நேரம் நெசவாளர்களுக்கு, அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்குறது இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது, தனியார் நிறுவனம் சொல்லுது. ம். இங்க ஒண்ணுமே இல்ல. நான் தினம் 3 மணி நேரம் ஒரு 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 மெடிடேஷன் தான். ஏன்னா நூல் நூக்கிறது அந்த ராட்டையிலன்றது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி. ம். அது வந்து ஒரு தினமும் 3 மணி நேரம் நான் அதை பண்றேன் அப்படின்றது ஒரு ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின் தான். ம். அந்த ஒரு டிசிப்ளினை நான் தினம் வாலண்டரியா பிராக்டிஸ் பண்றதன் மூலமாக என்னால வந்து வருடத்துல அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு 2 நெசவாளர் குடும்பங்களுக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியுது ம். அப்படின்றது, எந்த செலவுமே இல்லாம, நீங்க எந்த முதலீடும் இல்லாம ம். நீங்க வந்து இதை செய்ய முடியும். நேரம் தான் முதலீடு, ம். செலவு இல்லை உங்களுக்கு. ம். செலவு இல்லாம நீங்க வந்து வேலை வாய்ப்பை உருவாக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு வந்து எந்த கார்பரேட் கம்பெனி கிட்ட போய் நீங்க அவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இது எதை வேணா வச்சு நீ எனக்கு இந்த தியரி ஒன்று பொண்ணி காமின்னு கேட்டா யாராலையும் பண்ண முடியாது. ம். ஆனா அந்த மாற்றம், நான் 3 மணி நேரம் தினம் இதை உட்காந்து செய்யறேன்னு சொல்ற அந்த ஒரு கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த ஒரு திடமான ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது எங்கிருந்து வருதுன்னா உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ம். இருந்தாலும் இது பண்ண முடியும், நான் இது பண்றேன், என் ம். கண்ட்ரோல்ல இது இருக்கு, நான் பண்றேன். நாம வந்து வேலை வாய்ப்புன்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசாங்கம் அதை வந்து தீர்க்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு முயற்சி எடுக்குது. அதற்கு எதிர்க்கட்சிகள் ஒரு 10 பேர் ஏதோ குரல் கொடுக்குறாங்க. அந்த எதிர்க்கட்சியை ஆதரிக்கிறவன் ஒரு 1000 பேர் சோஷியல் மீடியா தினம் தினம் திட்டுறான் ஆளுங்கட்சியா, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசுறவன் இன்னொரு 1000 பேர் அவங்கள திட்டி எழுதுறான். இது எல்லாமே வந்து ம். இந்த மாதிரி ஒரு 2 பேரை நீங்க சந்திக்கும் போது ம்.
ஒரு வெத்து கேளிக்கையா தோணும். ம். அப்போ இவ்வளவுதான். இந்த எளிமை வந்து எங்க எளிமையாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னா, தனிநபர் மாற்றத்தை வந்து நம்ம முழுமையா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, ம். இது மாதிரி பல பேர் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன சின்னதாக அவங்களுடைய முயற்சியின் மூலமாக அடுத்தவங்க என்ன செய்ய முடியும், ம். அடுத்தவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சானாலே ம். பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இதுல வந்து நுகர்வும் அதே மாதிரி தான். நம்ம நுகர்வை பத்தி பேச ஆரம்பிச்சதுனால இந்த ம். மீறல் அப்படின்றது ம். எப்படி நாம அணுக முடியும் அப்படின்னா, நாம ஏதோ நம்ம நுகர்வு வந்து அதிகம் படுத்திட்டே இருக்கோம், அதை குறைக்கணும் குறைக்கணும்னு முயற்சி பண்ணோம்னா அது எங்க குறைக்கணும் எவ்வளவு குறைக்கணும்னு தெரியாது. ஆமா. அதற்கு பதிலாக சரி என்னை சுத்தி இந்த இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை நெசவாளர்கள் இருக்கிறாங்க, ம். அவங்கள எத்தனை பேருக்கு என்னால உதவ முடியும், ம். நான் என்ன பண்ணி அவங்களுக்கு உதவ முடியும். என் கையில காசு ம். இல்லை, ம். ஆனா எனக்கு வந்து பருத்தி விவசாயிகள் கிட்ட எனக்கு வந்து இது இருக்கு, அவங்க கிட்ட இருந்து நான் பருத்தி கொஞ்சம் கொஞ்சம் வாங்க முடியும். அதுவும் ம். மொத்தமா எல்லாம் வாங்க முடியாது, கொஞ்சமா தான் வாங்க முடியும். ம். என் வீட்டுல நான் 2 பேர் இருக்கிறோம், ம். எங்க கிட்ட சர்க்கா இருக்கு, ம். இவ்வளவுதான். ம். இப்ப அவர் என்ன சொல்றாரு, நேற்று பேசும்போது கடைசியா அவர் சொல்லும்போது என்கிட்ட சொல்லி முடிச்சது வந்து என்னன்னா, ம். சின்ன சின்ன ஊர்கள்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 10 பேர் 15 பேர் ஒண்ணா சேர்ந்து ம். தினம் இது மாதிரி ஒரு 2 மணி நேரம் நூல் நூக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ம். அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய நெசவாளர்கள், அவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நெசவாளர் குடும்பங்களுக்கு, பத்துல ம். இருந்து 15 குடும்பங்களுக்கு ம். ரொம்ப எளிதாக இவங்களால வந்து, ஏன்னா நெசவுன்றது வந்து வருடம் முழுக்க பண்ணக்கூடிய தொழில் கிடையாது, சில மாதங்கள் ம். தான் பண்ண முடியும். ஆமா. வெயில் அதிகமாக இருந்தாலோ அது வந்து குளிர் அதிகமாக அந்த இருந்தாலோ பண்ண மஸ்லின்லாம் முடியாது. பண்றவங்க வித்தியாசமா சொல்றாங்க. குறிப்பிட்ட பனிக்காலம், குறி ஆமா, காலையில 3 மணி, அது ஆமா. கை, காலு, நெகம் எவ்வளோ விஷயம் பேசுறாங்க. அங்க அன்னைக்கு ம், நம்ம எம்எஸ்எஸ்டபிள்யூல ஸ்டால் போட்டிருந்தவர் பேசினாரு. ஒரு புடவைய ம், பத்தி விசாரிச்சுட்டு இருந்தோம். ரூ. 20,000 சொன்னாங்க. 20,000ன்னா பட்டாங்க. ஆனா அப்படி இல்ல. அது ஒரு கிட்டத்தட்ட அந்த புடவ வந்து 150லேருந்து 180 நாள் வேலை இருக்கு ஒரு புடவைக்கு. ம், 180 நாள் வேலைய பார்க்க தொடக்கத்துல இருந்து சொல்றேன். அதாவது ம், பருத்தியா வந்ததுக்கு பிறகு, பருத்திக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. அதுக்கு பிறகு நூல் தொடக்கத்துல இருந்து புடவையா மடிச்சு கைக்கு வர வரைக்கும் ஒரு 150 நாள் வேலை இருக்குங்கிறாரு அது. பெங்கால் மஸ்லினுடைய புடவைகள். அது ஒரு 10,000, ம், 12,000, 15,000, 20,000லாம் வித்திருந்தாங்க. 20,000 நல்ல குவாலிட்டில ஒரு மாரி நல்ல டிசைன்லயும் இருந்தது. 180 நாள் 2, 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சு உருவாக்கக்கூடிய அப்படி கணக்குப்படி பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வச்சா கூட, ஆல்மோஸ்ட் ஒரு அ 3 பேரோடதுன்னா 400 மணி நேரத்துக்கு மேல உழைப்பு வேணும் அதுக்கு. ம், அதுக்கு மேல பொருள் இருக்கு. அதுக்கு முன்னாடி விவசாயம், அந்த ரா மெட்டீரியல் இருக்கு. நெறைய இருக்கு அதுக்குள்ள லேயர்ஸு. அதான் இப்ப நான் பொதுவா அரசியல் வகுப்பு படிக்கிறவங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நம்ப அ இந்த சத்தியாகிரக நடைப்பயணங்கள், சத்தியாகிரக போராட்டம், உப்பு, பருத்தி இதெல்லாம் வந்து மறுபடியும் இந்த ஜெனரேஷன்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது ஏதோ ஒரு பழமைவாத கருத்து மாரியும், சமூகத்துக்கு பொருந்தாத கருத்துன்னு நெனைக்கிறாங்களா? எப்படி வந்து தொல்காப்பியம், தம்மபதா இதெல்லாம் இன்னைக்கும் பொருந்துதோ, அது மாதிரி இது காலகாலத்துக்கு பொருந்துற விஷயமா தான் இந்த உப்பு சத்தியாகிரகமும், பருத்தி சம்பந்தமான அ இந்த முன்னெடுப்புகள்லாம், அந்த நடைப்பயணமோ, இல்ல அதுக்கு ஏற்படுத்தின அமைப்பு வெறும் நடைப்பயணத்தோட நிறுத்தலையே. இன்னிய வரைக்கும் காதிங்கிற ஒரு அமைப்பு எவ்வளோ ஃபேன்சியா இல்லன்னா கூட, ஆனா காதிங்கிறது இந்தியாவுக்குள்ள அ ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அது அந்த அமைப்புன்றது விற்பனைக்கான அமைப்பாகவும், பொருளாதாரத்துக்கான அமைப்பாகவும் இருக்கு. வெறும் தத்துவமா இல்லாம. அத அரசியல் படிக்கிறவங்க எல்லார்ட்டயும் நான் சொல்றது உண்டு. இது 2யும் இந்தியால உப்பு சத்தியாகிரகத்தையும், பருத்தி சம்பந்தமா நடந்த இந்த கைத்தறி சம்பந்தமா நடந்த இதுவும் வந்து வெறும் பொருளா பார்க்க முடியாது. அது ஒரு வகையான ஒரு ஸ்பிரிச்சுவல் டயலாக் இது சமூகத்துல. அப்படின்னு அப்புறம் அதில எக்கனாமிக்ஸ் இருக்கு. அதனால தான் அது நிக்குது. வெறும் இதோட நிக்கல. சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்னா, அது ஒரு பயனும் இருக்கணும் அதுல. அந்த நேரடி பயனும் அதுல இருக்கு. அப்போ மறைமுக பயனும் இருக்கு. இப்போ உருவாக்குற வாழ்க்கைகள் எதுலயுமே வந்து அகம் சார்ந்த பயன் இல்ல.
நீங்கள் இப்போ எத்தனையோ முறை நம்ம பேசியிருக்கோம், வேலை வாய்ப்புக்காக இவங்க ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆத்தங்கரையில் வச்சு அந்த ஆத்தையும் கெடுத்து ஊரையும் கெடுத்து இவங்க கொண்டு வர வேலை வாய்ப்பில் ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு வைங்க. ம். இந்த மாதிரி விஷயங்கள்ல பணம் போட்டால் ஒன்றும் சூழல் கெடாது. இன்னைக்கு பிரதானமாக நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது சூழலாக இருக்குது. அன்னைக்கு சுதந்திரமாக இருந்தது. இன்னைக்கு அதே அந்த அளவுக்கு நம்ம தினசரி நம்ம மைண்டில் வந்துட்டு போகிறது சூழலாக இருக்குது. சுதந்திரத்துக்கு சுதந்திர போராட்டம் எப்படியும் தினசரி எல்லார் மைண்ட்லையும் ஓடின ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்போது. இன்னைக்கு சூழல் பற்றி பேசிட்டே இருக்கோம். வெயிலாக இருந்தாலும் சூழல், மழையாக இருந்தாலும் சூழல், கூழ். இப்போ திடீர்னு இப்போ போன வாரம் குமாரன் இங்கே வந்தப்போ பேசினிருந்தாரு. நம்ம வெப்பத்தை பற்றி பேசுகிறோம், புவி பயங்கர வேகமாக குளிர்ச்சி ஆக போகுதுன்னாரு. இப்போ அதுக்கான நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சில கிலோமீட்டர் சதுர மைல்ஸ் எக்ஸ்ட்ரீம் கோல்டு சந்திக்குது திடீர்னு. ம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ நம்ம தினசரி பேசு பொருளா, பாடு பொருளா சூழல் மாறி இருக்கிறதுனால, இன்னைக்கு இவங்க நடத்தக்கூடிய இந்த வளர்ச்சிங்கிற பேர்ல இவங்க கொண்டு வர்றது ஒரு அதாவது 0.0001% மக்கள் பயனடைகிறதா கணக்கு காட்டி, பெரும்பாலான மக்களுடைய துன்பத்துக்கு காரணமா அது மாறுதுங்கிறது மறந்துடுறாங்க. அதனாலேயே இந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு. அ இது இப்போ இப்போ இன்னொன்னு அன்னைக்கு கேட்ட மாரி தான். இயற்கை விவசாயத்தில எல்லாருக்கும் சோறு போட்டுற முடியுமான்ற மாரி, இப்போ கைத்தறியிலயோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஆர்ட், கிராஃப்ட், கல்ச்சரு, இல்ல உணவு சார்ந்து இயங்குறவங்க, உள்ளூர் பொருளாதாரம் சார்ந்து இயங்குறவங்க, மரம், செடி, கொடியில இயங்குறவங்களுடைய பொருளாதாரம் கம்பீட் பண்ணுமா நகரத்தோட? அத்தனை சௌகரியங்களும் அவங்களுக்கு குடுக்குமா? அப்படின்னா, அ சௌகரியத்த வச்சு அளவிடுறதா? அல்லது ஆரோக்கியத்த வச்சு அளவிடுறதான்றது தான். இங்க நம்ம முன்வைக்க வேண்டிய கேள்வியா இருக்கு. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம டேட்டா எடுத்துன்னு போகணுன்ற அவசியம் இல்லன்னு நினைக்கிறேன் நான். இப்ப இயற்கை விவசாயத்துல சோறு போட முடியுமான்னா, ஏன் அது விவசாயியோட பிரச்சனையா மாறுது? சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாரி, அது ஃபுட்டுங்கிறது அவங்க பாலிசி பிரச்சனை நீங்க தலையிடாதீங்கங்கிறாங்கல்ல. அதே மாரி அது பாலிசி பிரச்சனையா நிறுத்தாம, அத விவசாயம் பிரச்சனையா மாத்துறோம். இத அதே மாரி ஆரோக்கியத்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, சௌகரியம் சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம பழக்குறோம்னு தோணுது. அ இதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய அததான் மீறல்ன்னு நாம்ப திருப்பி திருப்பி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா, ஒரு ஒட்டுமொத்த மலையும், ஆத்தையும், கடலையும் கெடுத்துட்டு, ஒரு சைக்கிளே துண்டாக்கிட்டு, எவ்வளோ காலத்துக்கு நம்மளால ஓட முடியும்? அதான் நம்ம ஓவர் ஷூட் டேன்னு பேசுறோம். அததான் நம்ம புஸ்தகத்தில பேசும்போது ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம் மாரி மக்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனா, உள்ள இருக்கிறது நம்ம டெக்னிக்கா எழுதல. அ பிளானட்டரி பவுண்டரின்றதும் அத வச்சு தான் நம்ம எழுதுறோம். இந்த பூமி எவ்வளோ காலத்துக்கு தாங்கும்? இந்த வேகத்தில இவங்க சொரண்டுனாலோ, அல்லது வெகு சில மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி என்பது இந்த சூழலும், எஞ்சி இருக்கக்கூடிய மக்களும், மற்ற உயிர்களும். ஆ ஆ மண்ணுயிர்னா, மண்ணுயிர் மட்டும் கிடையாதுல்ல. அது அது ஒரு எல்லா ஜீவனுக்காகவும் யோசிக்க வேண்டிய ஒரு இடமும் இருக்கு. அதனால தான் திருப்பி, திருப்பி, திருப்பி இப்ப நம்ம அ கார்ப்பரேஷன எதுக்குறதுக்கு நிச்சயம் எந்த அளவுக்கு அவசியமோ, அதற்கு இணையாக மாற்று பொருளாதாரத்த 100 வருஷமா சிந்திச்சுன்னு இருக்கிறாங்க. இந்தியாலன்றது ஆச்சரியமா தான் இருக்கு. நம்ம ஃபுகாக்கோ படிக்கும்போதும் அதே ஆச்சரியம் வருது. சந்தை உள்ளூர் சந்தையா இருக்கணுங்கிறாரு. அ அ உற்பத்தி ஆவக்கூடிய இடத்திலேயே அந்த பொருள் விக்கணும். அந்த மக்கள் வாங்கக்கூடியதா இருக்கணும். அப்பதான் அது விலையும் ஏறாது, பயன்பாட்டிலயும் இருக்குங்கிறாரு அவரு. ஒற்றை ம். வைக்கோல் புரட்சில. உள்ளூர் சந்தையா இருக்கிற பட்சத்தில தான் அது விலை ஏறாதுங்கிறாரு. நம்ம இன்னைக்கு விலையேற்றத்த ஒரு பெரும் பிரச்சனையா காட்டுறதுக்கு காரணம் அதுக்குள்ள பெட்ரோலியம் அரசியல் இருக்கு. இல்லையா? தொலைதூர பயணம்ன்றதே ஒரு பொருள் தொலைதூர பயணப்படுதுன்னும்போது, அதுல நம்ம விர்ச்சுவல் வாட்டர் மாரி விர்ச்சுவல் ஃபியூவல் சேர்ந்துக்குது அதுல. மறைமுகமா 1 கிலோ அரிசி கூட ஒரு 1/4 லிட்டர் பெட்ரோல கட்டி தான் நம்ம அனுப்புறோம். ம். அதுக்கான விலையும், அதற்கான சூழலியல் கணக்கீடுகளும் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். அத அவரு 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து சிந்திக்கிறாரு. சிந்திச்சு, அந்த பொருள் எங்க உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல விக்கணும். அப்போ அந்த இடத்துல விக்கிற பட்சத்துல விலை கட்டுப்பாட்டுல இருக்கும். மக்களும் வாங்குவாங்க, பயன்படும். ஒரு மார்க்கெட்ல உடைய இவங்க சொல்லக்கூடிய அதே நவீன டிமாண்ட் சப்ளை தியரி கூட இதுக்கு தான் பொருந்ததே தவிர, இவங்க உருவாக்குன தியரி இவங்களுடைய பொருளாதார மாடலுக்கு, நவீன பொருளாதார மாடலுக்கு பொருந்துறதில்ல. டிமாண்ட் சப்ளை மாடலுக்கு பொருந்துனா ஏன் இப்ப இவ்வளோ கஷ்டப்படுது எல்லா நாடும்? யா ஆனா அந்த டிமாண்ட் சப்ளை மாடல்ன்றதே லோக்கலைஸ் ஆகும்போது தான் அது ஃபுல்ஃபில் ஆகுது.
அது வந்து நம்ம லோக்கலைசேஷன்லேருந்து ஹைப்பர் லோக்கல் டேலாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ. உலக அளவுல நாம கொண்டாடுறோம்னா, ஒட்டுமொத்தமா பல்வேறு நாடுகள்ல ஹைப்பர் லோக்கலைசேஷன் டேன்னே கொண்டாடி, லோக்கலைசேஷன் டேவே ஹைப்பர் லோக்கலைசேஷன் நோக்கி நகர்றதுக்கு ஏன்னா அதெல்லாம் இ அரசாங்கமே கை காட்டுது. இந்த திசையில தான் போங்கன்னு. ஆனா இங்க இருக்கிறவங்க இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொள்கைகளே வச்சுக்கிட்டு, இந்த பூமி தாங்கும்னு நம்பிக்கையில இருக்கிறாங்க. ஏன்னா நாளைய பத்தின கற்பனை இல்லாத தலைவர்கள் தான் அதுக்கு காரணம்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு தூங்கி எழுந்து நியூஸ் மீடியாவ சந்திச்சுட்டு எனக்கு அரசியல் தலைவர்கள பார்த்து நம்ம கேட்கிற கேள்வி கூட அப்படிதான் அபத்தமா தோணுது. நியூஸ் மீடியாவ சந்திக்கல. டெய்லி விஷயங்களுக்குமா வேணுமா இருக்கு? எனக்கு தெரிய ஒரு குறிப்பு எந்த தலைவர்கள கூப்ட்டோம், ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு நாடோ, ஒரு மாநிலமோ, ஒரு மாவட்டமோ, அ ஒரு ஆரோக்கியமான அ ஒரு விஷயமா இருக்கு. அத பத்தி நீ இருக்கிறதுக்கான உங்களுடைய ஐடியா என்ன? உங்களுடைய திட்டங்கள் என்னன்னு கேட்டா பதில் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க ஏன் அத செஞ்சீங்க? நாளைக்கு எங்க இருப்பீங்க? நேத்து எங்க இருந்தீங்க? உங்க கூட இருந்தது யாரு? அ ஏன் நீங்க வந்து உங்க மனைவியோட வராம, உங்க தோழியோட வரீங்க? இந்த மாரி கேள்விகள்ல எது கேள்விக்கு உட்படுத்தப்படணுமோ, அது சிறுமைப்பட்டு போயி, இந்த மாரி அபத்தங்கள் பெருசா மக்கள்கிட்ட வந்து நுழையிறதுன்றதும், இந்த மீறல்ல இது எல்லாமே பங்குன்னு நெனைக்கிறேன் நான். இந்த இந்த மீறல்ன்ற வார்த்தைக்குள்ள இதெல்லாம் அடக்கம் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஏன் எத கவனம் செலுத்தணும்னு தெரியல. இப்ப ஒரு இந்தியாவோ, இல்ல தமிழ்நாடோ எத எடுத்தாலும், எந்த தலைவர கூப்பிட்டு நீங்க வந்து கேட்டீங்கனாலும், அவங்ககிட்ட ஒரு ஒரு தெளிவு இருக்குமான்னு கேட்டா இல்ல. அப்படியான தெளிவு கொண்ட தலைவர்கள உருவாக்க வேண்டியதும், தேட வேண்டியதும் அவசியமா தான் இருக்கு. வெகு சிலர் தான் அந்த விஷனோட இருக்கிறாங்க. ஆனா, அவங்க அதிகாரத்துக்கும் வர்றதில்ல. அவங்க அந்த போட்டிக்கும் உள்ள நுழையறதில்ல. ஏன்னா, அவ்வளோ அபத்தமா இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. வெறும் தத்துவத்தோட நிக்கிறாங்க. அதனால யாருடைய நலனுக்காக யார வந்து நம்ப நோய்க்கு உள்ளாக்குறோங்கிற கேள்வி தான் இந்த மீறலுடைய மைய கருவா நான் நினைக்கிறேன். இதுல தனிநபர் வாழ்க்கையில நாம ம். எப்படி இதெல்லாம் எடுத்துட்டு வருவோம்? அதற்கு நாம நம்மளுடைய சராசரி வாழ்க்கை முறையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம். ஆமா. மேபி நம்ம அடுத்த எபிசோடு அதை பத்தி இன்னும் கூட கொஞ்சம் விரிவா பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நாம அடிக்கடி இந்த விஷயத்த சொல்றோம். ம். நுகர்வுல தனிநபர் வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை நாம ஏற்படுத்தலாம், என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தணும் மூலமாக அந்த ம், மீறல் அப்படின்ற அந்த ஒரு பரவலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்ட்ல இருந்து நம்ம அட்லீஸ்ட் நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள விடுவித்துக் கொள்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பேசணும் அப்படின்னு தோணும். ஆமாம். அதுவும் இன்னைக்கு பேசணும். இன்னும் நேரம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அதனால நம்ம அடுத்த முறை இதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? ஆமா. நேரம் இருக்கா இன்னைக்கு, இல்ல அடுத்த எபிசோட்ல பேசலாமா? கொஞ்சம் நேரம் இருக்கு. ஆனா, அது தொட்டோம்னா தனியா பேசணும் அதுவே. ஆனா, ஆமா. தனி மனிதர்களுக்குள்ள நடக்க வேண்டிய அ அந்த அகவாழ்வு திருத்தம், அது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன். ஒரு அ ம். ஏன்னா காலகாலமா இன்னைக்கு நம்ம பேசுறது பெரும்பாலும் சட்டத்துக்கு புறம்பானது நாங்க செய்யலங்கிற ஒரு எஸ்கேபிசம் இருக்கு. நாங்க செய்றதெல்லாம் சட்ட ரீதியா தான் செய்றோம். அல்லது பெரும்பான்மை மக்களுக்கு க்காக செய்றோம். அது மொழி வாரியாகவோ, அல்லது இன ம். வாரியாகவோ, இல்ல தேசிய வாரியாகவோ ஒரு பெரும்பான்மைத்துவம் உள்ள மக்களுக்கு அவர்களுடைய நலனுக்காக செய்றோங்கிற விஷயம் வந்து குறிப்பா சூழல்லயும் சரி, ஆரோக்கியத்த நம்ம கழிச்சிறோம். ஏன் சூழல் சூழல்ன்னு கத்துறோம்னா, ஆ மனித உடலின் ஆரோக்கியம் சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய அந்த அ எலமென்ட்ஸ் பஞ்சபூதத்தினுடைய ஆரோக்கியத்த பொறுத்தது தான். ம். அதுல ரொம்ப உறுதியா நம்ப வேண்டியிருக்கு. ப அந்த பஞ்சபூதம்னா ஏதோ பழம கருத்து மாரி இருக்கு. எலமென்ட்ஸ்ன்னா கொஞ்சம் ஒத்துக்குறாங்க இப்போ. அப்ப சுத்தி இருக்கிற இல்ல, எலமென்ட்ஸ் அது நமக்கு தண்ணியும் கெட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ம். பிரச்சனையும் ஆ. அதுதான். ம். நம்ம வந்து இதுல பல விஷயங்களை வந்து நம்ம சொல்றவங்களுக்கு கூட ஒரு தயக்கம் ஏற்படுத்துற அளவுக்கு வந்து பழமைவாதம்னு மாத்திட்டோம். நம்ம சொல்லக்கூடிய சொற்கள்ல இருந்து, சொல்லக்கூடிய கான்செப்ட்ல இருந்து ம். இந்த அதையும் நம்ம வந்து புத்தகத்துல அதை பத்தி எழுதி இருக்கிறோம்.
ம், அதாவது எப்படி வந்து பொலிட்டிக்கலி இது சரி தவறு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டம் எல்லார் மத்தியிலயும் வந்துருச்சு. ம், அதனால சில விஷயங்களை சொன்னாலே இது வந்து பழமைவாதமா இருக்கும். ம், நீங்க என்ன இப்படி எனக்கு நான் போன இந்த நம்ம புத்தகத்தை பத்தி நான் ஏதோ ஒரு இடத்துல பகிர்ந்தப்போ ம், லிங்க்டின்ல நினைக்கிறேன், ம், ஒருத்தர் உடனே ஓ இது மேற்கத்திய பிரச்சனை, நம்ம பிரச்சனையே கிடையாது, ம், மேற்கத்திய நாடுகளுடைய பிரச்சனை, நீங்கெல்லாம் மேற்கத்திய நாடுகளுடைய பிரச்சனையை தூக்கிட்டு வந்துட்டீங்க, ம், இது இந்தியாவுக்கு இது பிரச்சனையே கிடையாது, ம், இதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை, டீக்ரோத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இந்தியர்களுக்கு இல்லை ம், அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தார். நான் நம்ம முதல் வரியை படிக்க சொன்னேன். ம், நான் வந்து இதை ஏழ்மையை ரொமான்டிசைஸ் பண்ணலன்னு நம்ம முதல் வரி எழுதியிருக்கிறோம் புத்தகத்துல. ம், நான் சொன்னேன் உங்களுக்காக தான் நாங்கள் புத்தகம் எழுதியிருக்கிறோம், தயவு செஞ்சு படிங்க அப்படின்னு. ஆ, எதுக்காக சொல்றேன்னா, நம்ம இப்ப நீங்க சொல்லும்போது சொன்னதுதான் எனக்கு நினைவு வருது. இந்த ம், வார்த்தைகளும் இதையும் வந்து ஒரு லேபிள் போட்டு அதை அடைக்கிறோம். இது பழமைவாதங்க, இது எனக்கு ஒத்து வராதுங்க. ம், நீங்க சொல்றதுல வந்து நிறைய சஃபிஸ்டிகேட்டட் வார்த்தைலாம் நீங்க பயன்படுத்துறீங்க, அதனால எனக்கு புரியலைங்க. ம், நீங்க ஓவரா சயின்ஸ் பேசுறீங்க, அதனால எனக்கு புரியல. ம், நீங்க ரொம்ப பழமையான தமிழ்ல பேசுறீங்க, அதனால எனக்கு வார்த்தைகளை பிரயோகம் பண்றீங்க, எனக்கு புரியல. ம், அல்லது அஹ், எல்லாத்தோட தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்கு. நீங்க ஏதோ சமஸ்கிருதத்துல நடுவில் வார்த்தை வருதுங்க நீங்க பேசும்போது, ம், அது எப்படிங்க, நாம எப்படிங்க அதை எடுத்துக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ம், அப்படின்னு. ஸோ ம், நம்ம வந்து பொலிட்டிக்கல் ரைட் அப்படின்ற பேர்ல என்கொயரியை வந்து என்கொயர் பண்ணாமலே இருக்கிறத ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். ம், இந்த லேபிள்கள் எல்லாமே வந்து பீயிங் பொலிட்டிக்கல் ரைட் அப்படின்னு சொல்லி இந்த ம், லேபிள் எல்லாத்தையும் வந்து நாம நிறைய லேபிள்களை உருவாக்கிட்டோம். ம், எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமா ஆராயாம இருக்கிறதுக்கு சமூகத்துல இன்னைக்கு லேபிள்கள் நிறைய இருக்கு. ம், அந்த லேபிள் எதுலையான ஒன்றத்துல அடங்கிட்டு நான் வந்து தீவிரமாக சிந்திக்க மறுக்கலாம். ம். அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ நீங்க அந்த பஞ்சபூதம் சொல்லி சொல்லும்போது, ஏன் வந்து நீங்க அந்த பழமைவாதம் நம்மளை சொல்லுவாங்கன்னு அந்த ஒரு வார்த்தை நீங்க பயன்படுத்துனதுனால சொல்றேன். ம், இது ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுவாக நான் பார்க்கிறேன். நம்ம அவசியம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பல பேர் இதை வந்து பிராக்டிஸ்ல நாம பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல நம்ம எவ்வளவு முறை வந்து நாம் பயன்படுத்துகிற சொற்கள்லேயே வந்து இது பழமைவாதம்னு யாரோ நினைச்சிருவாங்களோ, அல்லது இது வந்து ஆஹ், இது பொலிட்டிக்கலி கரெக்ட் இல்லை அப்படின்னு யாராவது நம்மள குற்றம் சொல்லிடுவாங்களோன்றதுனாலயே நம்ம வார்த்தையில வந்து நம்ம கான்செப்ட்ல வந்து விஷயங்களை நாம வந்து ஆம், பேசாம இருக்கிறதோ அல்லது பயன்படுத்தாம இருக்கிறதோ அல்லது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம செய்யாம இருக்கிறதோ, அது எங்கெல்லாம் வருதுன்றது வந்து ஒரு சுய என்ன சொல்றது, ஆம், ஆய்வு பண்றது ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. பீப்புள் ஆமா. நீட் டு தட் குட் பி அ ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க சொல்லும்போது அது தோணுச்சு that அதுவும் ஒரு ம், ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க வாய்ப்பு. ம். அதனால அ சூழலோ, அரசியல் மாற்றமோ, ஒரு அரசியல் கருத்து கூட தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு மாறணும் அப்படின்னா, அது உள்ளிருந்து வந்தா தான் மாறுது. ஏதோ ஒரு மனிதனுடைய சிந்தனை தான் இந்த சமூகம் இந்த அளவுக்காவது ஏதோ ஒரு நகர்ந்து வந்ததுக்கு முக்கிய காரணமா இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் அதற்கு ஏன்னா பொது அப்படின்னு வந்துட்டா பொறுப்பு குறைஞ்சிரும். அ த தனிப்பட்டு அவங்க அக வாழ்க்கைன்னும் போது பொறுப்பு கூடுது. ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கிறதுனாலே அத தட்டி கேட்க வேண்டியதா இருக்குது நெறைய நேரங்கள்ல. யாரோட பிரச்சனை? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இது நம்ம பிரச்சனை இல்ல, அமெரிக்காவோட பிரச்சனைன்னு. ஏன்னா இது நம்ம பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நமக்கு பொறுப்பாயிடும். அந்த பொறுப்ப தட்டி ம். கழிக்கிற வார்த்தையா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த அக வாழ்க்கையுடைய திருப்பங்கள், மாற்றங்கள்லாம். பார்ப்போம். தொடர்ச்சியா பேசுவோம். அ எது எதெல்லாம் நம்ப அத்துமீறி பண்ணிட்டு இருக்கோங்கிறத பத்தி தான் தொடர்ச்சியா பேசுறோம். அத மீறாம இருக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதும் கூடவே சொல்றோம். தொடர்ச்சியா கேளுங்க. எப்படி புத்தகத்த வாசிச்சுட்டு உங்க கருத்த பகிர்ந்தீங்களோ, அதே மாரி
இதை தொடர்ச்சியாக கேட்டு இது சார்ந்த கருத்துக்களும் பகிர்ந்துங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.